Karthikeyan. நம்ம சேனல் இன்னைக்கு பார்க்குற விஷயம் என்ன தெரியுமா? நிறைய பேருக்கு வந்து சையாட்டிகா ப்ராப்ளம் பற்றி நிறைய வீடியோ போட்டிருந்தேன். அது லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், போய் பாருங்கள். சையாட்டிகா பெயின் வந்து நிறைய பேருக்கு வந்து சில பேருக்கு வந்து நடக்க முடியல. என்னால் வந்து ரொம்ப பெயின் அதிகமாகிட்டு இருக்குது. ரொம்ப வருஷம் ட்ரீட்மெண்ட் நான் பண்ணிட்டேன், ஆனால் என்னால் ஏன் நடக்க முடியல? ரொம்ப மசில் வீக்காக இருக்குது, நான் ரொம்ப குண்டாக இருக்கேன், என்னால் வந்து சில எக்ஸசைஸ்லாம் என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சில ஈஸியான ஸ்டெப்ஸ் வந்து சொல்லித்தரேன். அண்ட் சையாட்டிகா பெயின் வந்து ரொம்ப ஈஸியாக சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற விஷயம் எப்படி பண்ணுறீங்க, என்ன மாதிரியான விஷயம் நீங்கள் டெவலப் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, அதாவது பெயின் கம்மி பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேது, சரிங்களா? ஸோ டவுட்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, அதுக்கான வீடியோ நான் வந்து ரிப்ளை கொடுத்துட்ருக்கேன் முடிஞ்ச அளவு. இருந்தாலும் சில ஈஸியான ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் சொல்லித்தரேன். ரொம்ப அதிகமாக பெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அப்புறம் வந்து வாக் பண்ணுறச்ச பெயின் ரொம்ப அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எப்படி வாக் பண்ணணும், என்ன மாதிரி பொசிஷனில் வந்து நீங்கள் காலை வச்சிங்கன்னா உங்களுக்கு பெயின் உடனே ரிலீஃப் ஆகும், இன்ஸ்டண்ட்டாக வந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு என்ன ஸ்டெப்புன்னு இந்த வீடியோ சொல்கிறேன். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா நான் சொல்லித்தர விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான, சேஃப்டியாகவும் அண்ட் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெயின் லெவல் நல்லா ரெடியூஸ் ஆகிடும். அண்ட் இத்தனை நாள் பெயின் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது சரி பண்ணுறதுக்கு என்ன டூஸ் அண்ட் டோன்ஸ்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், லிங்க்கில் போய் பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். ஈஸியான எக்ஸசைஸ் சொல்லித்தரேன், சரிங்களா? படுக்கும்போது காலை வந்து பிரித்து வச்சு படுக்காதீங்க. பிரித்து வச்சு படுக்கும்போது இங்கே இருக்க மசில் வந்து இன்னும் அதிகமாக டைட் ஆகுமே தவிர ரிலீஸ் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காலை வந்து உள்ளே வச்சு படுக்க ட்ரை பண்ணணும், சரிங்களா? இந்த இடத்துல வந்து நீங்கள் இப்படி டவல் போட்டு கட்டிட்டாலும் சரி, இல்லை ஸ்டாப் போட்டாலும் சரி, காலை வந்து இப்படி ஒட்டி வச்சுட்டு கீழே வந்து பில்லு வச்சு நீங்கள் படுக்கலாம். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் அதுதான், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, சரிங்களா? சைடில் படுக்கிறீங்க அப்படின்னா சைடில் படுத்துட்டு இந்த இடத்துல வந்து பில்லை வச்சு மேலே வச்சு படுக்கணும், ஓகேவா? இந்த இடத்துல பில்லை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் இப்படி படுக்கணும். ரொம்ப ஈஸியான அண்ட் படுக்கும் போது பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கால் மேலே கால் போட ட்ரை பண்ணணும், ஓகேவா? கால் மேலே கால் போட்டு இந்த இடத்த வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணாலும் சரி, இல்லை இப்படி ப்ரெஸ் பண்ணாலும் சரி. இந்த ஸ்ட்ரெச் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று சையாட்டிக்காக. ஹோல்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5. ஸோ இப்படி பண்ணுறச்ச இங்கே இருக்கிற மசில்ஸ் வந்து நல்லாவே ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்கும். அதே போல் வந்து இப்படி, ஓகேவா? இந்த ஸ்ட்ரெச் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த இடத்துக்கு நல்லா ரிலீஸ் ஆச்சுனாலே உங்களுக்கு இந்த பேக்கில் இருக்க மசில்ஸ் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச்சஸ் வந்து இதுதான். செகண்ட் என்ன பண்ணுறீங்க, உட்காந்துட்டு பண்ணக்கூடிய ஸ்ட்ரெச்சஸ். சரியா? சேர் மேலே வந்து நீங்கள் ரிலாக்ஸாக உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு அப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னா நல்லா பெட்டுக்கு வந்து கவுச்சுக்கு வந்து வெளியே வந்துடணும். கால் மேலே கால் போடுங்க. இதை நீங்கள் சேர்லேயே உட்காந்து பண்ணலாம். சேரில் வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்து நீங்கள் இப்படி பெண்ட் பண்ணணும். பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்கே இருக்க மசில்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ பெட்டில் பண்ண அதே விஷயம் தான் நம்ம இப்போ பண்ணுறோம். இது போல் வந்து நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா இங்கே இருக்க மசில்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்கும். நார்மலாக வந்து நீங்கள் சிட்டிங்லேயே இருக்கீங்க, இல்லை வந்து உட்காந்து வேலை பார்த்துட்டே இருக்கீங்க அண்ட் வேலை செய்யும்போது எனக்கு சடனாக பெயின் வந்துருச்சு அப்படின்னா இந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது அங்கே இருக்க சையாட்டிகா நர்வ் வந்து உங்களுக்கு மசில்ஸ் வந்து ஃப்ரீயாக ஆரம்பிக்கும் அண்ட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து பெயின் வந்து சடனாக ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துட்டு வந்து காலை வந்து இப்படி பின்னிக்கோங்க, சரியா? பின்னிட்டு காலை தூக்கி பேக் சைடு 1, ஓகே? அப்புறம் ஃப்ரண்ட் பேக், அப்புறம் ஃப்ரண்ட். காலை இப்படி பின்னிக்கோங்க. பின்னிட்டு காலை வந்து அதாவது நீங்கள் முன்னாடி வந்து பெண்ட் ஆகணும் அண்ட் பேக் வந்து சாயணும். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்கே இருக்க வந்து டிஸ்க் வருது பார்த்தீங்களா, அது மொபிலைஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த மொபிலைஸ் ஆச்சுன்னா அங்கே இருக்க சையாட்டிகா நர்வ் வந்து ஸ்ட்ரெச் ஆகிறது நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இது போல் பண்ணினாலும் உங்களுக்கு இந்த மசில்ஸ் வந்து நல்லாவே ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்கும். இதெல்லாம் ரொம்ப சேஃபாகவும் அண்ட் பெயின் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாவே ரிலீஃப் காமிக்கும். ஸோ இதை நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்குன்னு. ஏன்னா நீங்கள் பண்ணுற விஷயம் நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 3 ஸ்ட்ரெச்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அண்ட் இன்னொன்று இருக்குது, அதையும் பார்த்துருங்க. லாஸ்ட் ஸ்ட்ரெச் என்னென்னா இப்படி படுக்கிறீங்களா, படுத்துட்டு ஒரு கால் பெண்ட் பண்ணி இந்த கால் ப்ரெஸ் பண்ணி இந்த கால் நீட்டிக்கணும், ஓகேவா? இப்படி பண்ணீங்கன்னா நடக்க முடியாமல் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ ஈஸியாக நடக்கிறதுக்காக இது ஒரு ஸ்டெப்பாக இருக்கும். நான் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சையாட்டிகான்றது பயப்படுற மாதிரி பிரச்சனைலாம் கிடையாது. இதை சீக்கிரமாக சரி பண்ணவும் முடியும் அண்ட் இந்த பெயினை வந்து சீக்கிரமாக சரி பண்ண முடியும். நீங்கள் ஃபாலோ பண்ணுற விஷயத்தை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள்.
மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு வந்து சையாட்டிக்கான்றது ஒரு சின்ன பிரச்சனை தான், சரிங்களா? அதை வந்து அக்ரிட் பண்ணிக்காதீங்க, ரொம்ப சிவியராக கொண்டு வராதீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கை கால் ஃபுல்லாக மறுத்து போக ஆரம்பிக்கும், கால் ஃபுல்லாக வந்து மறுத்து போக ஆரம்பிக்கும். தொடை வந்து ரொம்ப வீக்கான மாதிரி இருக்கும். சில பேருக்கு வாக்கிங் போதே வந்து கால் மறுத்து போகிற மாதிரி, ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி வளவலன்னு ஆகிற மாதிரி இருக்கும், சரிங்களா? இதெல்லாம் வந்து நார்மலாக வரக்கூடிய ஒரு சையாட்டிக்கா ப்ராப்ளம் தான். சரி பண்ணுறதுக்கு நிறைய ஸ்ட்ரெச்சஸ் இருக்குது, ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் இருக்குது, அண்ட் மேனேஜ்மெண்ட் நிறைய இருக்குது, நிறைய மெடிசின்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ முடிஞ்சளவு மேக்ஸிமம் அதிகமான மெடிசின்ஸ் எடுக்காமல் எக்ஸசைஸ் மூலமாக சரி பண்ண பாருங்கள். ஏன்னா அதான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு க்யூர் பண்ண ஆரம்பிக்கும். சையாட்டிக்கான்றது அந்த நர்வ் வந்து கம்ப்ரஸ் ஆகிறதுனால, அதாவது இம்பீச்மெண்ட் ஆகிறதுனால உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கால் ஃபுல்லாக வலி வரும். ஸோ அந்த இம்பிஞ்ச்மெண்ட் சரியாகிறதுனால, அதாவது அந்த பிஞ்ச் ஆகிறது வந்து சரியாகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த சுற்றி இருக்க மசில் வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணணும். ஹிப் மசில்ஸ், அந்த பெல்விக் மசில்ஸ், அந்த லெக் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெயின் லெவல் ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்கே உங்களுக்கு வரும்போது சில பேர் பெயின் வந்துருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஊசி போடுற இடம் மேலே வந்து உங்களுக்கு பெயின் வந்துடும். அந்த பெயினை வந்து அப்படியே விட்டுட்டீங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து அப்படியே விட்டதுனால தான் இப்போ உங்களுக்கு பெயின் காமிச்சிருக்கலாம். அதேமாரி சில பேருக்கு வந்து வேலை பல அதிகமாக இருக்கிறதுனால இந்த பெயின் அதிகமாக காமிக்கலாம். மேக்ஸிமம் வந்து மசிலை வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வந்து உங்களுக்கு வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் பாடி நீங்கள் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா தான் இந்த பெயின் வந்து ரெடி பண்ண முடியும். நிறைய பேருக்கு இது பிரச்சனை வந்துட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு உங்களால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால், உங்களுக்கு ரிலீஃப் ஆச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது நிறைய பேர் பார்ப்பாங்க, அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஹாப்பியாக இருக்க, ஹெல்த்தியாக இருக்க, சீக்கிரமாக சரியாகக்கூடிய ப்ராப்ளம் தான் சையாட்டிக்கா, சரிங்களா? முடிஞ்சளவு மேக்ஸிமம் சரி பண்ண ட்ரை பண்ணுங்கள். டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.